மேஷராசி நண்பர்களே, உங்களுக்கான மார்ச் 2025 பலன்கள். வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக பார்த்தால் இந்த மார்ச் மாதம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் உங்கள் முயற்சிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். அதிக உழைப்புக்கான உங்கள் மேலாளரின் பாராட்டுகளை பெற வாய்ப்பு உள்ளது. இதுவரை செய்யப்பட்ட உழைப்புக்கான பாராட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். பணவரவு செலவுகளை பார்த்தால் இந்த மாதத்தில் பண சிக்கல்களை எதிர்கொள்வீர்கள். இதில் பெரிய முதலீடுகளை எடுக்க தவறவோ மாற்றத்தை செய்யவும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் தேவை. மெல்ல மெல்ல உங்கள் பணவரத்து ஏற்றத்திற்கு வர ஆரம்பிக்கும். சில எதிர்பாராத செலவுகளை அதிகம் ஆகாமல் கட்டுப்படுத்த வேண்டும். குடும்ப மற்றும் உறவுகள். இந்த மாதம் குடும்பம் ஒரு முக்கிய மையமாக இருக்கும். குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை கழிக்க முடியும். பழைய நண்பர்கள் மற்றும் உறவுகளை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. இது உங்கள் நன்றியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சிறு காயங்கள் அல்லது உடல்நலம் சேதங்களை தவிர்க்க எச்சரிக்கைகளை கடைபிடிக்கவும். நலமான உணவுகளை உண்ணவும், உடற்பயிற்சி செய்யவும், மருத்துவரிடம் பேசி உடல்நிலை மேம்பாடுகளை காண வேண்டும். காதல் வாழ்க்கையில திருமணம் நடைபெற உறவுகளில் சில சவால்கள் எதிர்கொள்ளப்படலாம். ஆனால் முடிவுகளை யோசிக்க தேவையான நிமிடம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் முன்னேற்றம் உள்ளது. தேர்வுகளில் சிறப்பாக செயல்படும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் மதிப்பெண்கள் அதிகரிக்க கூடுதலாக படித்தால் உங்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்கும். உங்கள் மன அமைதிக்காக தியானம் அல்லது யோகா செய்யவும். இந்த மாதம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நிதி நிலைமை கவனிக்கப்பட வேண்டும். எதிர்காலத்துக்கான திட்டங்களை அமைந்து கொள்ளுங்கள். உறவுகளில் அநேக அழுத்தங்களை தவிர்க்க சமரசங்களுடன் செயல்படுங்கள். தினமும் காலையில குலதெய்வத்தை வழிபடுக நல்லதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, இந்த 2025 மார்ச் மாதம் ரிஷபராசிக்கு சாதகமான மாதமாக இருக்கும். உங்களின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக சில முன்னேற்றம் ஏற்படும். புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நிதி நிலை மேம்படும். புதிய முதலீடுகள் லாபம் தரும். பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும். தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். புதிய படிப்புகளில் சேர வாய்ப்பு கிடைக்கும். உங்களின் உடல் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும். இருப்பினும் சிறிய உடல்நல பிரச்சனைகள் வரலாம். உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் உறவு மேம்படும். புதிய விருந்தினர்கள் வருகை தரலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இந்த மாதம் திருமண பேச்சு வெற்றிகரமாக இருக்கும். வெளியிட பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை தரும். ரிஷபராசி நண்பர்களே, மார்ச் மாதத்திற்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 8 ஆகும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள், வெள்ளை. வெற்றிகரமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். மேலும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, இந்த மார்ச் 2025 மாதம் பல கலவையான பலன்களை கொண்டிருக்கும் மாதமாக இருக்கும். சில சவால்கள் இருந்தாலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இந்த மாதம் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு சில எதிர்பாராத பிரச்சனைகளை கொண்டு வரலாம். உங்கள் சக ஊழியர்களுடன் அல்லது மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமையுடன் செயல்பட்டு பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கவும். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது உகந்த நேரம் அல்ல. இந்த மாதம் உங்களுக்கு சராசரியாக இருக்கும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். சிக்கனமாக இருக்கவும். முதலீடுகளில் கவனம் செலுத்தவும். வீண் செலவுகளை தவிர்க்கவும். குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு வலுப்பெறும். புதிய விருந்தினர்கள் வருகை தர வாய்ப்புள்ளது. இந்த மாதம் உங்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும். இருப்பினும் மன அழுத்தத்தை தவிர்க்கவும், ஓய்வெடுக்கவும் நேரம் ஒதுக்குங்கள். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு சில சவால்களை கொண்டு வரலாம். உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமையுடன் செயல்பட்டு பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கவும். கல்வி ரீதியாக இந்த மாதம் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும். தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. வெளியிட பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவமாக இருக்கும். புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு விளக்கு ஏற்றவும்.
ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்க நல்லதாக நடக்கும். கடக ராசி நண்பர்களே, இந்த மார்ச் 2025 மாதம் நல்லதும் கெட்டதும் கலந்த கலவையான பலன்களைக் கொண்டிருக்கும். சில சவால்கள் இருந்தாலும் அவற்றை உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் கடின உழைப்பாலும் சமாளிக்க முடியும். தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்புள்ளது. புதிய வாய்ப்புகள் உங்களைத் தேடி வரும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்கள் இலக்குகளை அடையவும் இது ஒரு நல்ல நேரம். சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுங்கள். அதிகமா பேசுவதை தவிர்க்கவும். நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம். முதலீடுகள் செய்ய இது ஒரு நல்ல நேரம். சிக்கனமாக இருக்கவும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் திடீர் செலவுகள் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். உறவினர்களுடன் நல்லுறவு ஏற்படும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து கவனம் செலுத்துவீர்கள். ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும். இருப்பினும் மன அழுத்தத்தை தவிர்க்கவும் போதுமான ஓய்வெடுக்கவும். உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள். காதல் வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கலாம். சில எதிர்பாராத பிரச்சனைகளும் வரலாம். உங்கள் துணையுடன் பொறுமையாக இருங்கள். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்துச் செல்லுங்கள். மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லலாம். மாத இறுதியில் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். எனவே முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுங்கள். பொறுமையுடன் செயல்படுங்கள். உங்கள் திறமைகளை நம்புங்கள். கடினமாக உழையுங்கள். நேர்மறையாக சிந்தியுங்கள். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த மார்ச் 2025 மாதம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும். மேலும் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியிருக்கும். துணிச்சல் மனதில் இருக்கும். சகோதரரின் ஆதரவும் கிடைக்கும். மார்ச் 7 மற்றும் 8ஆம் தேதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமாகும். வாகனத்தை கவனமாக பயன்படுத்துங்கள். வீட்டை ஆளில்லாமல் விட்டுவிடாதீர்கள். வருமானம் நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கத்தில் இருக்கும். மார்ச் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் அதிகப்படியான செலவுகள் மற்றும் குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் இருக்கலாம். அப்போதிருந்து அது மேம்படும். நிறைய வேலை இருக்கும். வருமானம் நன்றாக இருக்கும். நிரந்தர சொத்துக்களிலிருந்து லாபம் கிடைக்கும். மார்ச் 25ஆம் தேதி மாலை முதல் மார்ச் 27ஆம் தேதி மாலை வரை சில எதிர்பாராத நிகழ்வுகள் நிகழலாம். திட்டங்கள் தோல்வியடையக்கூடும். வீட்டில் பணகஷ்டம் ஏற்படும். நீங்கள் கடினமாக உழைத்தால்தான் பண கஷ்டம் தீரும். இந்த நேரத்தில் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் எந்த சர்ச்சையிலும் சிக்காதீர்கள். குடும்பத்தில் ஒருவரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் எங்காவது செல்ல ஒரு திட்டம் தீட்டப்படும். மார்ச் 3வது வாரத்தின் பெரும்பகுதி உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் சில வேலைகளில் உங்கள் பணம் செலவாகும். உறவினர்களிடையே உங்கள் மேல் கோபம் ஏற்படலாம். உங்களுக்கு இந்த மாதம் கல்வித்துறையில் பரிசுகளை கொண்டு வந்துள்ளது. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இருப்பினும் சில நாட்களுக்கு பதற்றம் இருக்கலாம். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தங்களுக்கான வழிகாட்டுதலை தேடுவார்கள். சில விஷயங்களில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் அவை விரைவில் தீர்க்கப்படும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் சில வேலைகளுக்காக வெளியே செல்ல வேண்டியிருக்கும். அவர்களுக்கு நெருக்கமான ஒருவரால் அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். ஆசிரியர்களுடனான உறவுகள் வலுவடையும். நண்பர்களுடன் ஒரு குழுவை உருவாக்கலாம். உங்கள் வணிக உறவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். பணத்தை எங்காவது முதலீடு செய்தால் அங்கிருந்து லாபம் கிடைக்கும். ஆனால் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும். சிக்கிய பணத்தையும் திருப்பித் தரலாம். நீங்கள் வேலை செய்தால் உங்கள் முதலாளி உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாகத் தோன்றுவார். மேலும் மாதத்தின் 3வது வாரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய திட்டம் கிடைக்கக்கூடும். இந்த திட்டத்தில் நீங்கள் சரியாக வேலை செய்தால் அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அரசு அதிகாரிகள் தங்களுக்கு புதிதாக ஏதாவது செய்ய முயற்சிப்பார்கள். இந்த மார்ச் மாதம் காதல் வாழ்க்கைக்கு மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. நீங்கள் லிவ்-இன் உறவில் இருந்தால் இந்த மாதம் அவர்களுடன் அதை பேணுங்கள். இல்லையெனில் சண்டை ஏற்படும். உங்கள் துணை சில விஷயங்களில் உங்களிடம் ஏமாற்றமடையக்கூடும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் துணையுடன் எங்காவது வெளியே செல்லுங்கள். இல்லையெனில் அது சலிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் திருமணத்திற்கான உறவை தேடுகிறீர்கள் என்றால் உங்கள் தாய் வழிப்பக்கத்திலிருந்து ஒரு உறவு வரக்கூடும். அதை உங்கள் தாய்க்கும் மிகவும் பிடிக்கும். உடல் நிலையில் இந்த மாதம் கவனமாக இருக்கவும். கால்களில் வீக்கம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதன் 2வது வாரத்தில் இந்த பிரச்சனையால் நீங்கள் அதிகமாக சிரமப்படுவீர்கள். இரும்பு சம்பந்தமான வேலை செய்பவர்கள் காயம் ஆகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தூங்குவதற்கு முன் குறைந்தது 15 நிமிடங்கள் தியானம் செய்தால்
நல்ல பலன் கிடைக்கும். திங்கட்கிழமை தோறும் உமா மகேஸ்வரனை வழிபட சுபமான மாதமாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்களே, இந்த மார்ச் 2025 மாதத்தின் முதல் வாரத்தில் கூடுதல் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மனதளவில் நீங்கள் மிகவும் நிம்மதியாக இருப்பீர்கள். உங்கள் அவசர வேலைகள் மிகவும் அமைதியான முறையில் செய்து முடிப்பீங்க. உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். உங்கள் எதிரிகள் விரும்பினாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. குடும்பத்திலும் நீங்கள் ஒரு சிறப்பு பங்கை வகிப்பீர்கள். இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும். உங்கள் பேராசை கொண்ட குணத்தால் சில வேளைகளில் நீங்கள் ஏமாற்றமடையக்கூடும். இந்த மாதம் உங்கள் குடும்ப விஷயங்கள் மிகவும் சீராக நடக்கும். ஏனெனில் நட்சத்திரங்கள் சாதகமான நிலையில் உள்ளன. குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், குறிப்பாக உங்கள் தந்தை, உங்கள் நடத்தையால் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள். மேலும் உங்களை முழு மனதுடன் ஆசிர்வதிப்பார்கள். உங்களில் சிலர் உங்கள் பெரியவர்களிடமிருந்து நிறைய நன்மைகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் சேர்ந்ததை நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். திடீர் பண வரவால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மொத்த குடும்ப வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு நிச்சயம். பெரும்பாலான வழிகளில் லாபகரமானதாக இருக்கும். உங்கள் கல்வி நடவடிக்கைகளை பொறுத்தவரை நட்சத்திரங்களிலிருந்து வரும் நல்ல அறிகுறி குறிப்பாக சாதகமாக இல்லை. இந்த மாதத்தின் அனைத்து தேர்வுகளின் முடிவுகளும் குறைந்தபட்சம் உங்களில் பெரும்பாலோருக்கு எதிர்பார்ப்புகளுக்கு குறைவாகவே இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தோன்றுபவர்கள் முன்கூட்டியே கூடுதல் பயிற்சி எடுக்க வேண்டும். ஏனெனில் இது அவர்களின் வெற்றிக்கான வாய்ப்புகளை கணிசமாக அதிகரிக்கும். இருப்பினும் கடினமாகவும் கவனமாகவும் படிக்கக்கூடிய நேரம் இது. பத்திரிகை மற்றும் கணக்கியல் மாணவர்கள் போன்ற தொழில்நுட்ப மாணவர்கள் தங்கள் தரவரிசையை பராமரிக்க வழக்கத்தை விட கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் கைவினை மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் உள்ளவர்கள் பாதகமான சூழ்நிலைகளால் பெரிதும் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். உங்கள் தொழில்முறை முயற்சிகளில் முன்னேற இது ஒரு நல்ல மாதம். கலை நடவடிக்கைகளில் ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் நுண்கலை நிபுணர்கள் மிகவும் திருப்திகரமான படைப்பு செயல்பாடுகளின் நல்ல காலத்தை எதிர்நோக்கலாம். நீங்கள் பங்களிப்புகளால் உங்கள் முத்திரையை பதிக்கலாம். ஒரு நல்ல பயணமும் இருக்கும். இது மிகவும் நன்மை பயக்கும் என்பதை நிரூபிக்கும். மிகவும் நன்மை பயக்கும் திசை தெற்கு. பயணத்தைத் தவிர உங்கள் வேலை இடத்தையும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அது வணிகத்திற்காகவோ அல்லது வேலைக்காகவோ இருக்கலாம். இருப்பினும் எந்த மாற்றங்களையும் செய்வதற்கு முன் கவனமாக சிந்தியுங்கள். ஏனெனில் எந்த ஒரு அவசர நடவடிக்கையும் உங்களுடைய பல நல்ல முயற்சிகளை வீணாக்கக்கூடும். உங்கள் காதல் உறவுகளைப் பற்றி பேசுகையில் மாதத்தின் தொடக்கம் மிகவும் காதல் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் விரும்பும் நபர்களை உங்கள் வாழ்க்கை துணையாக மாற்ற முயற்சிப்பீர்கள். மேலும் உங்களுக்கு காதல் திருமணமும் கூடும் மாதம் இது. உங்கள் காதலியை நீங்கள் முழு மனதுடன் நேசிப்பீர்கள். அவர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கிடையில் மிகச் சிறந்த ஒருங்கிணைப்பு இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நெருக்கம் அதிகரிக்கும் மற்றும் தூரங்கள் குறையும். நெருங்கிய உறவுகள் வளரும். உங்கள் காதல் வலுவடையும். திருமணமானவர்களும் தங்கள் உறவில் காதலை அனுபவிப்பார்கள். கசப்பான சச்சரவுகளுக்குப் பிறகு உங்கள் உறவு வலுவடையும். நீங்கள் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உங்கள் துணை மூலம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல பலன்களை பெறுவீர்கள். அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு வெற்றியை தரும். அவர்களுடன் நீங்கள் எந்த தொழிலையும் செய்தால் நீங்கள் இன்னும் அதிக வெற்றியை பெறலாம். இந்த மாதம் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உள்ளன. மூட்டுவலி மற்றும் வாத நோய் போன்ற நாள்பட்ட கோளாறுகளிலிருந்தும் வாய்வு மற்றும் அதிகப்படியான காற்று போன்ற செரிமான அமைப்பின் சீர்குலைவுகளிலிருந்தும் குறிப்பிடத்தக்க நிவாரணம் கிடைக்கும். இருப்பினும் இது அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான உரிமமாக கருதப்படக்கூடாது. பொதுவான முன்னெச்சரிக்கைகள் போலி நிவாரணத்தை அளிக்கும். உங்கள் பல் ஆரோக்கியத்தின் நிலை குறித்து சிறிது பயப்படுவதற்கு காரணங்கள் உள்ளன. உங்கள் பற்களை கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த விரும்பத்தகாத சம்பவங்களும் நடக்காமல் பார்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு இலாபகரமான மாதம் கையில் உள்ளது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த கடுமையான உடல்நல அச்சுறுத்தல்களையும் சமாளிக்க முடியும். இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட நல்லதாக நடக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இந்த மார்ச் 2025 இந்த மாதம் தடைப்பட்ட சில காரியங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களுடன் சந்திப்பு இருக்கும். அனைத்து வேலைகளும் சரியாக முடிக்கப்படும். மத நடவடிக்கைகளில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புதிய இடத்திற்கு செல்லும் திட்டம் இருக்கலாம். குழந்தைகளிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகளை பெறலாம். சகோதரர்களுடன் ஒத்துழைப்பு தொடரும். சொத்துக்கான பிரச்சனைகளை இந்த மாதம் ஏதும் பேச வேண்டாம். எந்த ஒரு பெரிய முடிவையும் ஒத்திவைக்க இந்த மாதம் ஏற்றது. நீங்கள் ஒரு புதிய வாகனம் அல்லது சில இயந்திரங்களை வாங்க விரும்பலாம். சூழ்நிலைகளை முழுமையாக ஆராய்ந்த பின்னரே நீங்கள் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும். திருமண உறவுகள் இனிமையாக மாறக்கூடும். மேலும் பணியிடத்தில் இனிமையான சூழ்நிலை இருக்கலாம். உங்கள் குடும்ப நலனை பொறுத்தவரை இந்த மாதம் நட்சத்திரங்களிலிருந்து எந்த நல்ல விஷயங்களும் இல்லை. குடும்பத்தில் உள்ள பெண் உறுப்பினர்களுடனான, குறிப்பாக உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவுகளில் கடுமையான பதற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். முடிந்தவரை பிரச்சனைகளை தவிர்க்க உங்கள் திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் குடும்பச் சூழல் மிகவும் சாதகமாக இருக்காது. மேலும் உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் எங்கும் தெரியாது. பண ரீதியாக கூட நீங்கள் அனைவரும் சிறப்பாகச் செயல்பட முடியாது. எனவே உங்கள் செலவுகளைப் பற்றி கவனமாக இருக்க வேண்டும். நட்சத்திரங்கள் உங்களுக்கு முன்னால் உதவிகரமான மனநிலையில் இருப்பதால் உங்கள் கல்வி நடவடிக்கைகள் அவற்றின் இலக்குகளை அடையும் ஒரு சிறந்த மாதம் இது. பொறியியல் மாணவர்கள், குறிப்பாக மின் மற்றும் இயந்திர பொறியியல் மாணவர்கள் தங்கள் படிப்பில் மிகச் சிறப்பாகச் செயல்படுவார்கள். இது மருத்துவ மாணவர்களுக்கும் குறிப்பாக அறுவை சிகிச்சை மாணவர்களுக்கும் பொருந்தும். கலை ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் செயல்திறனில் திருப்தி அடைவதற்கான காரணத்தையும் கண்டுபிடிப்பார்கள். கைவினை அல்லது தொழில்நுட்பத் தொழில்களை தொடர்பவர்கள் தங்கள் துறையில் குறிப்பிடத்தக்க தேர்ச்சியை பெற முடியும். போட்டித் தேர்வுகளுக்கு தோன்றும் வேட்பாளர்களும் வெற்றியை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கடின உழைப்புக்குப் பிறகுதான் இந்த மாதம் உங்கள் அனைத்து வெற்றிகளுக்கும் கடினமாக உழைக்க வேண்டும். இந்த மாதம் உங்கள் வணிக வாய்ப்புகளுக்கு குறிப்பாக நல்ல அறிகுறி எதுவும் இல்லை. உங்கள் மேலதிகாரிகளுடன் கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான தெளிவான வாய்ப்பு உள்ளது. எனவே வேலை செய்யும் இடத்தில பொறுமையாக இருக்கவும். இது போன்ற சம்பவங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் அது நடந்தால் அது உங்கள் வணிக வாய்ப்புகளுக்கு பேரழிவை ஏற்படுத்தும். மாதம் முழுவதும் நீங்கள் சோர்வாகவே இருப்பீங்க. இது உங்கள் முழு தொழில்முறை நடத்தையையும் பாதிக்கலாம். வேலை அல்லது வணிக நடவடிக்கைகளில் விரைவான மாற்றத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். நீங்கள் எந்த மாற்றத்தைச் செய்தாலும் கவனமாக பரிசீலித்த பின்னரே அதைச் செய்யுங்கள். மிகவும் சாதகமான திசை மேற்கு திசையாக இருக்கும். நீங்கள் காதல் உறவில் இருந்தால் மாதத்தின் தொடக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே காதல் வளரக்கூடும். அன்பின் உண்மையான வரையறையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒருவருக்கொருவர் சமமான நேரத்தை கொடுப்பீர்கள். ஒருவருக்கொருவர் மதித்து நடந்து கொள்வீங்க. 5வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உங்கள் 7வது வீட்டில் இருப்பார். இந்த நேரம் காதல் திருமணத்திற்கு நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு முன்னால் உள்ள நட்சத்திர கூட்டங்களில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஊக்கமளிக்கும் பல விஷயங்கள் உள்ளன. காய்ச்சல் அல்லது வீக்கம் போன்ற திடீர் கடுமையான நோய்கள் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை அளிக்கும். இது போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யாது. முதுகுவலி பிரச்சனைகளில் இருந்தும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இருப்பினும் கண் தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இது சிறிது காலத்திற்கு உங்களை தொந்தரவு செய்யலாம். ஆனால் சுத்தம் மற்றும் பொருத்தமான தடுப்பு மருந்துகளை பயன்படுத்துதல் போன்ற சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் தடுக்கலாம். ஒட்டுமொத்தமாக உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் காளியம்மனை வழிபட சுபமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த 2025 மார்ச் மாத ராசி பலன் உங்களுக்காக சில கூடுதல் முயற்சிகளை எடுக்கலாம் மற்றும் கலவையான பலன்களை தரலாம். 4வது மற்றும் 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பார். இந்த 2 நிலைகளும் சூரிய கிரகத்திற்கு சாதகமாக கருதப்படாது. ஆனால் 4ஆம் வீட்டில் நிற்பதன் மூலம் சூரியன் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலை சம்பந்தமான விஷயங்களில் அவ்வப்போது சிறிது உதவலாம். இந்த மாதம் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை மேற்கொள்வது சரியாக இருக்காது. குறிப்பாக ஒரு நண்பர் அல்லது நெருங்கிய நபரின் ஆலோசனையின் பேரில் எந்த ஒரு புதிய தொழிலிலும் சேருவது சரியாக இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களும் இந்த மாதம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் உங்கள் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 4ஆம் வீட்டில் நீடிக்கிறார். 4வது வீட்டில் சனியின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் சனி இந்த மாதம் குருவின் ராசியில் இருப்பார் மற்றும் உயர்கல்விக்கு காரணமான கிரகமாக குரு கருதப்படுகிறது. மார்ச் மாதம் பொதுவாக குடும்ப விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 7வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இதன் விளைவாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் உணர்ச்சி ரீதியான இணைப்பு வலுவடையும். உங்கள் காதல் உறவை பற்றி நாம் பேசினால்
இந்த மாதம் உங்கள் 5வது வீட்டின் அதிபதியான குருவின் நிலை மிகவும் சாதகமாக தெரிகிறது. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 7வது வீட்டிலும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டிலும் உச்ச நிலையில் இருப்பார்கள். திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால், இந்த மாதத்தில் சுக்கிரனின் சாதகமான நிலை திருமண வாழ்க்கை மேலும் அதிகரிக்க உதவும். குருவின் சாதகமான நிலை திருமண மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவும். நிதி விஷயங்களை பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டுக்கு அதிபதியான புதனின் நிலை பலவீனமாக உள்ளது. இருப்பினும் புதன் லாப வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதால் சாதகமான சூழ்நிலையோ அத்தகைய சூழ்நிலையில் புதன் உங்களுக்கு நன்மைகளை பெற முயற்சிப்பார். ஆனால் பலவீனமாக இருப்பதால் போதுமான பலன்களைப் பெறுவதில் சந்தேகம் உள்ளது. உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். 8வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது நல்லதல்ல. இந்த மாதம் பொரித்த உணவுகள், மிளகாய் மசாலா போன்றவற்றை அதிகம் உட்கொள்வதைத் தவிர்க்கவும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட இந்த மாதம் நன்மையாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இந்த மார்ச் 2025 மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். 4வது வீட்டில் புதன் இருப்பது சாதகமான நிலை. ஆனால் புதன் 10ஆம் வீட்டில் தொடர்ந்து பார்வை பெறுவார். ஆனால் புதனின் சராசரி முடிவுகளை விட சற்று சிறப்பாக இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் சில சிரமங்களை சந்தித்த பிறகு உங்கள் பணித்துறையில் வெற்றியை அடைய முடியும். அதே நேரத்தில் கவனக்குறைவு அல்லது திட்டமிடாமல் வேலை செய்தால் விளைவுகளும் மோசமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் திட்டமிட்ட முறையில் செயல்பட முயற்சி செய்யுங்கள். வணிகக் கண்ணோட்டத்தில் இம்மாதம் சராசரியாக இருக்கும். இருப்பினும் ராகு கேது மற்றும் செவ்வாயின் தாக்கம் மற்றும் புதனின் தாழ்வு நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எந்தவொரு வணிக ரீதியான வேலையை தொடங்குவது நல்லதல்ல. கல்விக் கண்ணோட்டத்தில் மார்ச் மாதம் பொதுவாக சராசரி முடிவுகளை தருவதாக தெரிகிறது. ஆரம்ப கல்விக்கு காரணமான புதன் வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் 4ஆம் வீட்டில் உச்சமான சுக்கிரனுடன் இருப்பதால் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெற்று வெற்றி பெறுவார்கள். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி தொடர்ந்து 3வது வீட்டில் பெயர்ச்சித்து வருகிறார். எனவே குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். ஆனால் இந்த மாதம் 2ஆம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் மற்றும் 2ஆம் வீட்டின் அதிபதி சில காலம் அமைவதால் குடும்ப ஒற்றுமை பலவீனமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் காதல் உறவை பற்றி பேசினால், உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் சில பிரச்சனைகள் காணப்படலாம். திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால், இந்த விஷயத்தில் 7ஆம் அதிபதியின் நிலை இந்த மாதத்தில் பலவீனமடைகிறது மற்றும் 7வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிக்கிறது. 2 சூழ்நிலைகளும் சிறப்பாக இல்லை. இந்த மாதம் காதல் கசக்கும். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது. எனவே உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல லாபத்தை பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் சில சமயங்களில் பலவீனமான பலன்களை தரலாம். உங்கள் லக்னம் அல்லது ராசியின் ஆளும் கிரகமான குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 6வது வீட்டில் குரு பெயர்ச்சி பொதுவாக நல்லதாக கருதப்படுவதில்லை. சில மருத்துவ செலவுகளை தரலாம். வியாழக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபட சுகமான மாதமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களே, இந்த மார்ச் 2025 மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. மார்ச் 29 அன்று சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைவது உங்கள் வாழ்க்கையின் நீண்டகால இலக்குகளை மறுபரிசீலனை செய்ய உங்களை தூண்டும். மாத தொடக்கத்தில் தொழில் சிக்கல்கள் பொறுமைக்கு ஒரு லிட்மஸ் சோதனையாக இருக்கலாம். ஆனால் மார்ச் நடுப்பகுதியில் தெளிவு மற்றும் ஒத்துழைப்பு உங்களை தொழில் ரீதியாக பிரகாசிக்க வைக்கும். நிதி ரீதியாக எதையும் மகிழ்ச்சியாக மாற்றும். இரும்பு கரம் கொண்டு பட்ஜெட் போடுங்கள். சோதனைகளை எதிர்க்கவும். குடும்ப ஆதரவு மகிழ்ச்சியான நேரங்களை ஒன்றாக முன்னறிவிப்பதால் உறவுகள் வளரும். சிறிய நோய்களில் கவனமாக இருங்கள். சுய பராமரிப்பில் ஈடுபடுங்கள். ஒழுக்கம் மற்றும் கவனம் செலுத்தினால் மாணவர்கள் மீது நல்ல அழுத்தம் ஏற்படலாம். நீங்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் சிறப்பாக செயல்பட முடியும். உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெற வாய்ப்பு உள்ளது. கல்வி பார்வையில்
மார்ச் மாதம் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. உங்களின் 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் தங்கி போட்டி பணிகளில் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்லும். இந்த மாதம் உங்கள் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி குரு ராசியிலும் இந்த மாதம் நல்ல நிலையில் இருக்கும். இதன் விளைவாக குடும்ப உறவுகளில் நல்ல இணக்கம் காணப்படுகிறது. உங்கள் காதல் உறவை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது. இது உங்கள் காதல் உறவில் நல்ல இணக்கத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த மாதம் சாதகமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. 7வது வீட்டில் எந்த முறையின் நீண்டகால எதிர்மறையான தாக்கமும் இல்லை. சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் செவ்வாயின் நிலையும் சிறப்பாக உள்ளது. நிதி விஷயங்களை பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது. செல்வத்தின் அடையாளமான குரு லாப வீட்டில் ஒரு அம்சத்தையும் கொண்டுள்ளது. இதனால் இந்த மாதம் வருமான ஆதாரங்கள் மிகவும் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் உடல்நிலையில் கவனமாக இருக்கவும். வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை விநாயகரை வழிபட சுபமான மாதமாக இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த மார்ச் 2025 உங்களுக்கு சில சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். உங்கள் ராசியின் அதிபதியான சனி முதல் வீட்டில் குரு ராசியில் இருக்கிறார். குரு சனி ஆகிய இருவரின் நிலையும் நன்றாக இல்லை. கேந்திரத்திற்கும் முக்கோணத்திற்கும் இடையிலான உறவு நல்லதாக கருதப்பட்டாலும் 5வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படவில்லை. இதன் மூலம் செவ்வாய் பகவான் சில குழப்பமான பலன்களை தரலாம். இதன் விளைவாக உங்கள் தொழிலில் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றியை அடைவீர்கள். இந்த மாதம் வணிகத்திற்கு பொறுப்பான கிரகம் புதன். இது உங்கள் 5வது வீட்டின் அதிபதியாகும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் புதிய முடிவுகளை அல்லது புதிய சோதனைகளை தவிர்க்க வேண்டும். அனுபவம் வாய்ந்த மற்றும் மூத்த நபரின் ஆலோசனையை பெற்ற பின்னரே முன்னேறிச் செல்வது பொருத்தமானதாக இருக்கும். கல்விக் கண்ணோட்டத்தில் மார்ச் மாதம் சுமாரான பலன்தான் தெரிகிறது. உங்கள் 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் வீட்டில் உயர்ந்த நிலையில் அமைந்திருப்பதால் உயர்கல்வி விஷயங்களில் உங்களுக்கு குறிப்பாக உதவிகரமாக இருக்கும். உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 4ஆம் வீட்டில் சந்திரனின் ராசியில் இருக்கிறார். அதனால் குடும்ப நிர்வாகம் சற்று தொந்தரவு இருக்கலாம். குருவின் முழு ஆதரவு இல்லாததால் இன்னும் சில ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம். மார்ச் மாதத்திற்கான உங்கள் காதல் உறவை பற்றி நாம் பேசினால் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பலவீனமாக உள்ளார். இருப்பினும் உச்சமான சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் அதன் பலவீனம் உடைகிறது. ஆனால் இது இருந்த போதிலும் புதன் தவறான வார்த்தைகளை பேச தூண்டுவார். நிதி விஷயங்களைப் பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான குருவின் நிலை சராசரி நிலையில் உள்ளது. நிதி அம்சத்தில் விழிப்புணர்வை காட்டுவதன் மூலம் நீங்கள் திருப்திகரமான முடிவுகளை அடைய முடியும். ராசிக்கு அதிபதியான சனி தன் சொந்த ராசியில் இருக்கிறார். ஆனால் முதல் வீட்டில் சனியின் பெயர்ச்சி மிகவும் சிறப்பாக கருதப்படவில்லை. உடல் நலத்தில் கவனமாக இருக்கவும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபடுக நல்லதாக இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இந்த மார்ச் 2025 மாதம் நல்ல முடிவுகளை தருவதாக தெரிகிறது. உங்களின் தொழில் வீட்டின் அதிபதியான குரு கடந்த மாதங்களைப் போலவே உங்களின் 3வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். வியாபார நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் பயணங்களும் அதிக அளவில் சாதகமான பலன்களை தரும். தொழில் மற்றும் வேலையை பற்றி நாம் தனித்தனியாக பேசினால் வணிகத்துடன் தொடர்புடையவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களின் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் இந்த மாதம் வலுவிழந்து முதல் வீட்டில் நிலைத்திருப்பார். இந்த 2 சூழ்நிலைகளும் புதனுக்கு நல்லதாக கருதப்படவில்லை. இயற்கையாகவே புதன் கல்வியின் அடிப்படையில் இந்த மாதம் எந்த சிறப்பு ஆதரவையும் வழங்க முடியாது. இந்த மாதம் கற்றுக்கொள்ளும் அல்லது நினைவில் கொள்ளும் திறன் சற்று தடைபடலாம். ஞாபக மறதி ஏற்படும். பொதுவாக மார்ச் மாதத்தில் சில பலவீனமான பலன்களை பெறலாம். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்டில் நீடிப்பார். இது செவ்வாய்க்கு சாதகமற்ற சூழ்நிலை. உச்சி முதல் மேல் வரை 2ஆம் வீட்டில் சனியின் 3ஆம் அம்சம் இருக்கும். இந்த 2 சூழ்நிலைகளும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சில முரண்பாடுகளை குறிக்கின்றன. இந்த மாதம் உங்கள் 5வது வீட்டில் எந்த தீய கிரகத்தின் நேரடி தாக்கமும் இல்லை. எனவே பொதுவாக காதல் உறவுகளில் இணக்கம் இருக்கும். அன்பின் கிரகமான சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அன்பின் பார்வையில் இது ஒரு நல்ல சூழ்நிலையாகவும் கருதப்படும். திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் விவேகம் காட்டுவதன் மூலம் அந்த பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். இருப்பினும்
உங்கள் முயற்சிகள் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சனி 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் வருமான ஆதாரங்கள் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் கடின உழைப்பின் பலனை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். வலுவிழந்த புதன் மற்றும் ராகு கேதுவின் லக்னத்தின் தாக்கத்தை எதிர்மறையாக கருதுவோம். இந்த கிரகநிலைகள் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம். ஆனால் இந்த மாதம் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான குரு ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் வாரம் ஒருமுறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட நன்மையாக இருக்கும்.